இயற்கை வேளாண்மைக்கு மரபு விதைகள் எவ்வளவு முக்கியமோ விவசாயிகளிடையே ஒன்று கூடல் நிகழ்வும் மிக முக்கியம். விவசாயம் முதல் விற்பனை வரை சாதிக்கும் விவசாயிகள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். மரபு விதைகளை பேராயுதமாக ஏந்தி விவசாயம் செய்வோர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் இயற்கை வேளாண்மையில் திருவண்ணாமலை மாவட்டம் முன்னிலை வகித்து வருகிறது. இயற்கை வழி உழவர்களை ஒருங்கிணைத்து இயற்கை வேளாண்மையை பரவலாக்கம் செய்யும் நோக்கில் கலசப்பாக்கம் பாரம்பரிய விதைகள் மையம் சார்பில் இயற்கை வேளாண்மை மாநாடு நடைபெற்றது. இதில் விவசாயிகள் உரிமை ஆர்வலரும் விவசாய பொருளாதார நிபுணருமான கவிதா குருகந்தி கலந்து கொண்டு இயற்கை விவசாயம் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். I was very impressed by how farmers themselves have organized how they will do their farming differently as well as their marketing differently. This movement of organic natural farmers is something that is exemplary. It can be taken as an example that needs to be replicated across India because they have addressed the issues related to traditional seed systems. They are spreading knowledge among themselves, and importantly, they are also directly marketing to consumers in 7 to 8 different places within Tiruvannamalai district. It is a great example to take forward across the country. It proves that when organic farmers decide and collectivize themselves, they can really transform the system end to end from seed till consumption point. And what I was very impressed by is the fact that they are united, which is very important. They are not divided in terms of their practices or whatever. And self-reliance is the main philosophy of this group. And as long as you keep that as the core focus, I think you will address issues of not just environmental sustainability, but freedom from corporate control. This set of farmers, led by leaders of the natural farming movement here, are setting an example for India. போலி விதைகளை தவிர்த்து பாரம்பரிய விதைகளை கையில் எடுத்து நஞ்சில்லா உணவை விளைவித்து சந்தைப்படுத்துதல் குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இது போன்ற அறிவு சார்ந்த கலந்துரையாடல்கள் இந்தியா முழுவதும் நடந்தால் விவசாயிகளின் இன்னல்கள் தகர்த்து எறியப்படும் என்கிறார் பாதுகாப்பான உணவுக்கான கூட்டமைப்பின் அனந்து. நம்ம மரபணு மாற்றப்பட்ட விதைகள், நம்ம விதை இறையாண்மை நம்ம கையிலே இருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய இயற்கை வேளாண்மை முன்னெடுத்துட்டு போறதுக்கு பல அரசுகளோடையும் மத்திய அரசோடையும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க பல ஆண்டுகளாக. ஸோ அவங்க அவங்களோட கருத்தை இங்க பரிமாறிக்கொண்டது. இயற்கை வேளாண்மை எப்படி இருக்கணும், இன்னைக்கு தேதியில ஆர்கானிக் ஃபார்மிங், நேச்சுரல் ஃபார்மிங் அப்படி பிரித்து நிறைய பேசப்படுது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம விவசாயிகள் என்ன பண்ணணும்? இந்த பன்மையத்தை காப்பாற்றுறதுக்கு, நம்மளுடைய பாரம்பரிய வழிமுறைகளை காப்பாற்றுறதுக்கு, நம்மளுடைய விதைகளை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி அவங்க ரொம்ப தெளிவா பேசினாங்க. இதை ஒட்டி நடக்கிற மாதாந்திர சந்தை எவ்வளவு முக்கியம், ஏன்னா நம்ம உற்பத்தி மட்டும் இல்ல, அந்த சந்தைப்படுத்துதலும் முக்கியம். அதுவும் விவசாய கையிலேயே இருக்கிறது மிகவும் முக்கியம். தகவலோட முக்கியமான ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கலந்துரையாடல்கள் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம், இந்த நாலேஜ் இருக்கு இல்லையா, அந்த அறிவு சார்ந்த வாக்குவாதங்கள், இந்த அறிவு சார்ந்த பகிர்வு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இந்த பல வருடங்களாக நடந்துட்டு இருக்கிறது தான் இதோட முதுகெலும்பு. இந்த பல இடங்கள்ல இந்தியா பூராவும் இந்த மாதிரி நிறைய நடந்துச்சுன்னா தான் இயற்கை வேளாண்மை இன்னும் சிறந்து வாங்க முடியும். விவசாயிகளோட எல்லா இன்னல்களும் தகர்த்து எறியப்படும். போலி விதைகளை தவிர்த்து பாரம்பரிய விதைகளை கையில் எடுத்து நஞ்சலா உணவை விளைவிப்பதை லட்சியமாக கொண்டு செயல்படுவதாக கூறுகிறார் கலசப்பாக்கம் பாரம்பரிய விதைகள் மையத்தின் ராஜேந்திரன். தமிழகத்திலேயே இயற்கை விவசாயிகள் நிறைந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளுடைய எண்ணற்ற நெல் விதைகள் ரகங்கள்லாம், அரிய ரகங்கள் விதைகள்லாம் காப்பாற்றப்படுகிறது. ஆகவே பாரம்பரிய விதைகளை பாதுகாப்பதும் இயற்கை வேளாண் முறையில் உணவு உற்பத்தி செய்வதும் பாரம்பரிய விதைகள் மையம் தொடர்ந்து செயல்படும். அதே போல உணவு திருவிழாவும் விதை திருவிழாவும் மாவட்டந்தோறும் வட்டந்தோறும் நடைபெற்று கொண்டு எல்லா நுகர்வோருக்கும் இயற்கை விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்கிறார்கள். இதனால் பல வகையான அரிசி விற்பனையும் விவசாயிகள் வருமானம் கூடுகிறது. நுகர்வோருக்கு தரமான அரிசியும் கிடைக்கிறது. விவசாயிகள் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்குகிறது. மரங்கள் நடுவது, இயற்கை வேளாண்மை பயணம், மரபணு மாற்று அரிசியை எதிர்ப்பது, விளைநிலங்களை பாதுகாப்பது, இயற்கை விவசாயத்தை நோக்கி இளைஞர்களை அழைப்பது,
விவசாய தொழிலாளிகளை புகுத்துவது, இயந்திரமயமாக்கலை எதிர்ப்பது என்று பல்வேறு தளங்களில் பாரம்பரிய விதைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுபோன்ற விவசாயிகளின் ஒன்று கூடல் நிகழ்வில் விதை முதல் விற்பனை வரை அறிவு சார்ந்த பகிர்வு நடப்பதால் இயற்கை வேளாண்மையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உதவுவதாக மாநாட்டில் கலந்து கொண்ட விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த மாநாட்டில் கலந்து காரணம் கவிதா குரு கண்ணடி அம்மாவை பார்க்க நான் வந்திருக்கேன். நான் ஏற்கனவே இயற்கை வேளாண்மை செய்கிறேன். இந்த இயற்கை வேளாண்மை மேலும் சிறப்பாக செய்யறதுக்கு அவங்களுடைய பேச்சு எனக்கு சிறப்பாக இருந்தது. அவங்க பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே கால்நடை ஒருங்கிணைந்த பண்ணை வச்சு மாடு, ஆடு, கோழி, இயற்கை வேளாண்மை, காய்கறிகள் எல்லாம் செஞ்சுன்னு இருக்கோம். இவங்களுடைய பேச்சு கேட்டு இன்னும் மேலும் நான் சிறப்பாக செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமாக இருந்தது. சத்தியம் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்ட செய்தியாளர் போத்தராஜாவுடன் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.